நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், இஸ்லாமியன். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன். இதுதான் என் அடையாளம். இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. மதத்தின் வழியோ சாதியின் வழியோ கிடையாது, மொழி வழியே. நான் தமிழன், அவர் மலையாளி, அவர் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் மராட்டியர், அவர் ராஜஸ்தானி. இப்படித்தான் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டு நாடுகள் பிறந்திருக்கிறது. மொழிதான் ஒருவன் அடையாளம். அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணினும் இலையை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடைகளில் என் உயிர் அண்ணன் பழனி பாபா முழங்கியிருக்கிறார், பேசவில்லை, முழங்கியிருக்கிறார். என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களே என்று பேசியதே கிடையாது, என்னரும் தமிழ் சொந்தங்களே என்று தான் பேசியிருக்கிறார். நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளாது நம்மை வந்தவன் போனவன் எல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மை. என்னிடத்திலே பெரியவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு சில சலுகைகள் கிடைக்கிறது என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, நமக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை என்பதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இது என் நாடு, இது என் நிலம், எனக்கு வேண்டியது என் உரிமை. அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார்? யார்? நாம் எதை வைத்து சிறுபான்மை? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதால் நாம் சிறுபான்மை. சரி, சிறுபான்மை. நீ என்னை சிறுபான்மை என்று சொல்கிறாய், அப்போ நீ பெரும்பான்மையா? ஆம், பெரும்பான்மை. எதை வைத்து பெரும்பான்மை? நீ இந்து மதத்தை ஏற்றிருப்பதாலையா? உன்னுடைய அப்படி என்றால் நீ இந்து, நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்வது எப்படி? நீ மதவாதத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிரானவன் என்று பேசுவது எப்படி? நீ எப்படி இந்துவாக உலகத்தில் எந்த நாட்டிலே மதத்தை வைத்து மானுடத்தை கணக்கிடுகிறான்? மொழியை வைத்துத்தான், இனத்தை வைத்துத்தான் மானுடனை கணக்கிடுவான். பிரான்சுக்கு போனால் ஆயம், நீங்க ஹூவாரியோ என்று கேட்டால் ஆயம் கிறிஸ்டியன் கிடையாது, ஆயம் பிரெஞ்சு, அப்படிதான் கை குலுக்குவான். பிரிட்டனிலே எவனும் நான் பிரிட்டன் அல்ல, நான் கிறிஸ்தவன் என்று கை குலுக்க மாட்டான், ஆயம் இங்கிலீஷ் என்றுதான் கை குலுக்குவான். அதே போலதான் நான் தமிழன் என்றுதான் கை குலுக்குவேன். அதான் என் அடையாளம். நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார்? அவன் மொழி சிறுபான்மை. மொத்தமா 3000, 4000, 10,000, 2 லட்சம், 3 லட்சம் குடிகளை கொண்ட அவன் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள் நம்மை சிறுபான்மை சிறுபான்மை என்று அச்சுறுத்துகிறான். யாரு சிறுபான்மை? எதில் சிறுபான்மை? இதை ஏற்கக்கூடாது. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இந்த திமிர், இந்த பெருமிதம் வர வேண்டும். நேற்று இந்துவாக இருந்தேன், நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்கு உதாரணம், என்னுடைய அப்பா இசை மேதை, இசை இறைவன் இளையராஜா இந்து மார்க்கத்தை, இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறார், வைத்துக் கொள்வோம். என்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை இந்த அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா? நம்ம ஆருயிர் இளவல் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய சொந்த அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து மார்க்கத்திலே மதத்திலே இருக்கிறான். மாமன் சிறுபான்மை, மகன் பெரும்பான்மை, மருமகன் பெரும்பான்மையா? இதை இந்த சமூகம் ஏற்கிறதா? என்னுடைய தம்பி அபூபக்கருக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். ஒரு தங்கை அவன் நேசித்தான் படிக்கும் போதே. அந்த பெண் இந்து மார்க்க மதத்தை ஏற்றிருக்கிறான். மனமேடையிலே கேட்டேன், இந்த நொடி வரை இவள் பெரும்பான்மை இந்து, இவன் சிறுபான்மை நீ சொல்லுகிறாய். இப்போது நிக்கா நடக்க போறது, நடந்து முடிந்தால் இவன் சிறுபான்மை என்று சொல்வதை எப்படி இந்த மான தமிழ் மக்கள் ஏற்பது என்பதை அறிவார்ந்த சபையிலே நான் இதை எழுப்புகிறேன். எப்படி ஏற்பது? மார்க்கங்களும் வழிபாடும் உணவும் உடையும் அவன் பிறப்பு உரிமை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு விருப்பம், நான் ஏக இறை, ஓர் இறை அல்லாவை ஏற்று நபிகளுடைய வழியை ஏற்று பயணிக்கிறேன். நபிகள் நாயகம் தான் தலை சிறந்தவர் என்று. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் மார்க்க அறிஞர், மார்க்கத்தை கொண்டு வந்தார், ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செய்து அதிலே ஒரு இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட தலைவன், குடும்ப தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்டியவர் என்பதாலும், அதிகாரத்தில் அரசாட்சி செய்கிற போது ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை இந்த மாதிரி கேடுகட்ட நிர்வாகம் இல்லாது ஒரு உண்மையும் நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை உலகத்திற்கு சான்றாக நடத்தி காட்டினார் என்பதற்காகவும் தான் இத்தனை தலை சிறந்த பெருமக்கள் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை மைக்கேல் ஏச் காட்டி எழுதுறார். அதனால எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட, எல்லா பொறுப்பிலும் தலை சிறந்தவராக, நிகரற்றவராக வாழ்ந்து காட்டிய பெருமகனார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்காகவே அவன் அந்த முதலிடத்தில் அவர் பெயரை பதிவு செய்கிறான். காரணத்தையும் அவனே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்று இருக்கிற மக்கள் நாம். நபிகளாரே சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்ற அந்த காலம் இந்த காலம்தான் அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த காலம்தான். அதை யார் சரி செய்வது? யார் சரி செய்வது? ஒரு சீட்டு 2 சீட்டு. எங்க அண்ணன் தடா ரஹீம் போன்றவர்கள், தடாங்கிறது என்ன படிச்சு வாங்கின பட்டம் நினைக்கிறீங்களா? மக்களுக்காக போராடி சிறையில் சிறை தண்டனை பெற்றது தடா என்ற கொடுஞ்சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட போராளி என் அண்ணன் ரஹீம் அவர்கள். சிறுக 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 என்னை தூரத்தில் இருந்து அவர்கள் சொல்கிறார்கள், 15 ஆண்டுகளாக பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஜமாத் பெரியவர்கள் 15 ஆண்டுகளாக என் பேச்சை கேட்கிறேன் என்று. நான் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன். பாரதிய ஜனதாவின் பி டீம் என்றால் ஏ டீம் எவன்? என்னை எவன் பி டீம் என்று சொல்கிறானோ அவன் தான் ஏ டீம். நானே எதிர் என்றால் உனக்கு யார்? என்ன அண்ணன் பள்ளி பாபா சொன்னது போல இந்த மக்கள் பாவமடா. ஒருவன் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இவன் நல்ல தலைவன் என்று பின் சென்று விடுவார்கள் என்றார் என்று சொல்கிறார். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அரசியல் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? அவரே சொல்லுகிறார், அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபாவை கற்பிக்கிறார் நமக்கு. நாம் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனம் அடைவோம், அச்சுறுத்தப்படுவோம். மொழி இனமாக இணைந்து நின்றால் வலிமை அடைவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறோம். என் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல மார்க்கம்தான் இங்கே வந்தது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏனால் வழி புனித வழியாக இருந்தது, சரியாக இருந்தது. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டாத, உயர்வு தாழ்வு பாராட்டாத உயர்ந்த மார்க்கமாக இருந்தது. எண்ணரும் தமிழ் மக்கள் ஏற்றார்கள். ஆனால் நாங்கள் இங்கிருந்தவர்கள், பூர்வீக குடிகள், இந்த நிலத்தின் மக்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல என்பதை அவர் பதிவு செய்கிறார். அதே வார்த்தையை தான் திருப்பி அவருடைய வழித்தோன்றலாக இந்த அறிவார்ந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கிற அவையிலே எடுத்து வைக்கிறேன். அந்த வழியிலே இந்த மகன் துணிந்து துணிந்து எத்தனை முறை தோற்றாலும் அச்சுறாது. வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையான சிறந்த வீரன் என்பதை படித்த நான், தோற்றாலும் எழுந்து 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 மறுபடியும் மறுபடியும் களத்திலே நிற்கிறேன். இந்த முறை இந்த களத்திலே என் உயிர் தங்கை அனீஷ் பாத்திமாவும் 26 தேர்தல் களத்திலே நிற்பான். தவிர்க்க முடியாத இடங்களில் தான் ஒரு இடங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். மீதி எல்லா இடமும் இஸ்லாமிய எண்ணரும் தங்கைகளுக்கே வாய்ப்பு கொடுக்கிறேன். பர்தாவை போட்டுக்கொண்டு நீ பேசின அரசியலை, நம் மொழி, இனம், நிலம், வளம், அதனுடைய பாதுகாப்பு, அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற தமிழ் சமூகத்தின் உயர்வு, மேம்பாடு, பாதுகாப்பான நல்வாழ்வை நீ பேசு. ஓட்டு போடட்டும், போடாமல் போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் பிறவி கடமையை நாம் செய்ய வேண்டும். இறுதியில் மறுமையில் ஏக இறைவன் அல்லாவிடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. என் கடனை நான் செய்தேன். ஈரோடு கிழக்கு தேர்தலில் களப்பணி செய்ய வந்தபோது ஒருவர் சந்தித்தால் இரு குடும்பங்கள் அந்த இதயங்களை இணைக்கவில்லை. ஏக இறைவன் அல்லாதான் அவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி இணைத்தார். முதலில் அந்த செய்தியை என்னிடத்தில் சொன்னது என் உயிர் தங்கை அனீஸ் தான். நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். தம்பி அம்சத்தவர்கள் மிகுந்த ஆற்றலாளர். இங்கே பேசிய பெரியவர்கள் சொன்னார்கள், அவர் நல்ல நாவன்மை, பேச்சாற்றல் கொண்ட ஒரு இளைஞன், நல்ல தர்க்க அறிவு கொண்ட ஒரு இளைஞன், தமிழ் சமூக மேம்பாட்டிற்கு உயர்வுக்கு உழைக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்ட இளைஞன். இந்த இணையரை இணைத்து வைத்தது ஈடு இணையற்ற இறைவன் அல்லாஹ் அவர்கள்தான் என்பதில் எனக்கு அளப்பெரிய மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டு. இங்கே பேசிய பெரியவர்கள் சொன்னார்கள், சீமானை பார்க்கும்போது நான் இஸ்லாமியர் என்று நினைத்தேன் என்று. என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய உறவுகள் சொல்வார்கள், கலிமா சொல்லாத ஒரு முஸ்லீம் இருக்கிறான் என்றால் அது சீமான் தான் என்று. நான்
எல்லோரும் நினைக்கிறார்கள் இஸ்லாமியர் என்று நினைக்கிறார்கள். நான் இஸ்லாமியன் தான். என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி, என்னுடைய மாமன்கள், சொந்தமெல்லாம் எனக்கு இஸ்லாத்தில் தான். நான் 6ஆம் வகுப்பில் இருந்து கல்லூரி வரை படித்தது இஸ்லாமிய பள்ளி கல்லூரியில் தான். என்னை படிக்க வளர்த்த ஆளாக்கிய பெருமக்கள் எல்லாம் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தான். எல்லோருக்கும் ஒரு நாள் ரம்ஜான் பெருநாள், ஒரு நாள் பக்ரீத், எனக்கு பல நாட்கள் எனக்கு ரம்ஜான் இருக்கும். அண்ணனுக்கு இந்த நாளில் எல்லோரும் பிரியாணி கொடுப்பார்கள். நாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் என்று ஒரு மாதத்திற்கு என் உறவினர்கள் என் வீட்டிலே பண்டிகை கொண்டாடுவார்கள். அவ்வளவு நிறைந்த சொந்தங்களை கொண்ட ஒரு மகன் நான்.